வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது குருவும் சீடரும் சந்தித்த கதை. அதாவது மதுரகவி ஆழ்வார் தனது குருவான நம்மாழ்வாரை சந்தித்த கதையைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். மதுரகவி ஆழ்வார் சிறு வயதிலேயே வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் உள்ள சிறந்த நூல்களையெல்லாம் ஆராய்ந்து அறிந்தவர். எனினும் அந்த அறிவினால் சாந்தி கிடைக்கவில்லை. தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் உள்ள பல ஸ்தலங்களுக்கும் போய் தரிசனம் செய்து அங்கே உள்ள அறிஞர்களோடும் பக்தர்களோடும் பழகினார். எனினும் உள்ளத்திற்கு ஒளி கிடைக்கவில்லை. சரி, ஸ்ரீ ராமபிரானுடைய அவதார ஸ்தலமாகிய அயோத்திக்கு போய் ராமபக்தியில் ஈடுபட்டார். எனினும் இருதயம் ஆறுதல் பெறவில்லை. அது உயர்தர ஞான வாழ்க்கைக்கு நேர் வழிகாட்டக்கூடிய ஒரு சத்குருவை தேடி தவித்தது. ஒரு நாள் யோகம் செய்துவிட்டு, எவ்வளவு காலமாக அலைந்து கொண்டிருக்கிறேன் இந்த லட்சியத்தை நாடி. நான் பிறந்த திருக்கோளூரிலிருந்து எவ்வளவு தூரம் தீர்த்த யாத்திரை செய்து கொண்டே வந்துவிட்டேன். இனி எங்கேதான் போவது, ஒன்றும் தெரியவில்லையே என்று தம் ஊர் இருக்கும் திசையை நோக்கினார். என்ன ஆச்சரியம்! அந்த திசையில் சூரியோதயம் ஆகிவிட்டதைப் போல தோன்றியது. ஒரு சூரியனா? 10,000 சூரியர்கள் ஏக காலத்தில் உதயம் செய்வது போல பிரகாசமாக இருந்தது. அது என்ன காட்டுத்தீயா என்று திகைத்து பார்த்தார். பார்க்க பார்க்க அந்த பேரொளி வானுற வளர்ந்து திவ்யமாகவும் மனோக்கியமாகவும் திகழ்ந்தது. மதுரகவி அது தோன்றிய இடத்தை கண்டுபிடிக்க வேண்டுமென்று துணிந்து புறப்பட்டார். தொடர்ந்து போக போக எத்தனையோ நதிகளையும் ஊர்களையும் காடுகளையும் கடக்க வேண்டியது ஆயிற்று. பகலில் தூங்கி இரவெல்லாம் ஜோதியே வழிகாட்ட அதை பின்தொடர்ந்தார். அந்த ஒளியின் மூலத்தை எத்தனையோ பரிசுத்த ஸ்தலங்களில் கண்டுகொள்ள முயன்றார். அது தெற்கே 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 இவரை ஆகர்ஷித்து அழைத்துச் சென்றது. ஸ்ரீரங்கம் வந்ததும் இந்த ரகசியத்தை ஒருவேளை இங்கே கண்டுபிடித்து விடலாம், ஸ்ரீரங்க ராஜாவின் மகிமை கொஞ்சமோ என்று எண்ணினார். ஆனால் ஜோதியோ காவேரி தீரத்திற்கும் தெற்கே தெரிந்தது. மறுபடியும் பிரயாணமாகி தாமிரபரணி தீரத்திற்கு வந்தார். தமது ஊருக்கு அருகே உள்ள குருகூர் என்கிற திருநகரியை தாண்டியதும் ஜோதி வடக்கே தெரிந்தது. அப்படியா, தெரிந்து கொண்டேன் என்று அதிவிரைவாக குருகூரின் மாட மாளிகைகளை தாண்டி கோயிலுக்கு அருகே சென்று, இங்கு ஏதாவது விசேஷமான அற்புதங்கள் உண்டோ என்று விசாரித்தார். ஜனங்கள் ஆச்சரியத்தோடு ஒரு புளிய மரத்தை காட்டியதும் அங்கே ஓர் இளைஞரை கண்டார். அவர் பத்மாசனத்தில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். கண்களோ மூடியிருந்தது. ஆனால் உடம்பின் ஒளிமயமாக இருந்தது. வயறு 16 இருக்கலாம். 16 கலைகளோடு கூடிய பூர்ணச்சந்திரனைப் போல மூகம் பிரகாசித்தது. பார்க்க பார்க்க அந்த ஞான ஒளி வளர்ந்து வளர்ந்து 4 திசைகளிலும் நெடுந்தூரம் சென்று எல்லையற்ற வெளியிலே கலப்பது போல் தோன்றியது. இந்த ஜோதி இயற்கைக்கு அதீதமானது. அத்தனை நெடுந்தூரம் தெரிந்ததில் ஒன்றும் ஆச்சரியமில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த மதுரகவிக்கு திடீரென்று இது மனித ரூபம்தானா என்ற சந்தேகம் கூட உண்டாயிற்று. இந்த ரூபத்திற்கு நம்மைப்போல் உணர்ச்சி உண்டா, கண் உண்டா, வாய் உண்டா என்று சிந்தனையில் ஆழ்ந்திருந்தவர் அப்படி செய்யலாமா என்று கூட யோசிக்காமல் பளிச்சென்று ஒரு சோதனையை செய்து பார்த்தார். ஒரு கல்லை எடுத்து அந்த இளைஞர் முன் கீழே விழும்படி போட்டதும், ஐயையோ, ஏன் இப்படி செய்தோம், எவ்வளவு பக்தி குறைவான காரியம் இது என்று மனதில் தோன்றிவிட்டது மதுரகவிக்கு. ஆனால் அங்கே சோதனை வெற்றி பெற்றுவிட்டது. கல் விழும் ஓசையை கேட்டதும் இளைஞர் கண்களை மலர விழித்தார். அந்த பார்வையே மதுரகவி ஆழ்வாரை ஒரு புதிய வழியில் செலுத்துவது போல் இருந்தது. எவ்வளவோ தூரத்தில் திரிந்து கொண்டிருந்த உத்தம சீடரை ஆகர்ஷித்து கொணர்ந்தவருக்கு உபதேச காலம் நெருங்கிவிட்டதென்று தெரிந்திருக்கும் அல்லவா? மதுரகவி முன்னிலும் தைரியமடைந்து, இவருக்கு பேசத் தெரியுமோ, அதையும் சோதிப்போம் என்று, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று புதிர் போட்டார். உடனே பதில் கிடைத்தது, அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று.
கேள்வி எவ்வளவு மறைபொருளோ அவ்வளவு மறைபொருளாய் இருக்கிறதல்லவா அந்த விடையும். செத்தது என்பது இடப்பொருளான சரீரத்தையும் சிறியது என்பது ஆத்மாவையும் குறிக்கும். ஜடமாகிய சரீரத்திலே ஜீவாத்மா சம்பந்தப்படும் போது அது எதை அனுபவித்து எங்கே இருக்கும் என்பதுதான் மதுரகவியாரின் கேள்வி. தெய்வீக இளைஞரோ சரீரத்தை சார்ந்த சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டு அந்த சரீரத்தையே அது சார்ந்திருக்கும் என்கிற வேதாந்த கருத்தை ஒரு சூத்திரமாக வெளியிட்டார். அந்த குரலும் அந்த அருளுமே சீடரின் பல்வேறு சந்தேகங்களையும் தீர்த்துவிட்டன. வயது முதிர்ந்த யோகி இளைஞரின் கால்களில் விழுந்து அவரையே தமது ஆச்சாரியாராக ஏற்றுக்கொண்டார். மதுரகவியை சீடராக அங்கீகரித்து கொண்ட இளைஞர் சிற்றரசராயிருந்த வேளாளர் வகுப்பிலே பிறந்தவர். பிறந்த பொழுதே அளவும் இல்லை, பால் உண்ணவும் இல்லை, எனினும் உடம்பு வாடவும் இல்லை. இந்த அதிசயத்தை கண்ட தாய் தந்தையர் குழந்தை பிறந்த 12ஆம் நாளில் அந்த ஊர் கோவிலுக்கு எடுத்துச் சென்று கோவிலின் சந்நிதிக்கு அருகில் இருந்த புளிய மரத்தில் தொட்டில் கட்டி குழந்தையை வளர்த்தி தாளாட்டினார்கள். பிறகு தொட்டிலிருந்து குழந்தைகளை எடுத்து கவலையோடு பெருமாள் முன்னால் வைத்ததும் அதுவரையில் கை கால் அசையாமல் இருந்ததை இருத்தியபடி கிடந்த குழந்தை தவழ்ந்து போய் புளிய மரத்தின் அடியில் யோகாசனமிட்டு வீற்றிருந்தது. தவழ்ந்து போன குழந்தையை கண்குளிரக் கண்ட தாய் தந்தையர் எல்லாம் இறைவன் அருள் என்று சந்தோஷித்தார்கள். ஆனால் குழந்தை இருந்த நிலையை கண்டதும் ஆச்சரியமடைந்தார்கள். கடைசியாக தாய் குழந்தையை எடுத்துக்கொள்ள முயன்றாள். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அது அசைவதாகவே தெரியவில்லை. தந்தையும் அசைத்து பார்த்தார். மலை அசைந்தாலும் அசையும், மைந்தன் அசையான் என்று தோன்றிற்று. அங்கே இருந்தவர்கள் எல்லாம் குழந்தையை எடுக்க முடியாமல் இப்படியும் உண்டோ ஒரு அதிசயம் என்று பிரமித்து போனார்கள். மந்திரவாதிகளும் வைத்தியர்களும் எல்லாம் வந்து பார்த்துவிட்டு போனார்கள். லோக வியாபாரம் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் குழந்தையின் வளர்ச்சிக்கு மட்டும் யாதொரு குறைவும் இல்லை. இப்படி 16 வயது வரை கண்ணே விழிக்காமல் மௌனத்தோடு இருந்த குழந்தையை குறித்து பெரும் கவலை அடைந்த பெற்றோர் பகவான் விஷயத்தில் நாம் என்ன அபச்சாரம் செய்தேமோ என்று கலங்கி இருந்தார்கள். மதுரகவியை போன்ற ஒரு சீடரை காணவில்லையே என்றுதான் யாரோடும் பேசாமல் இருக்கிறார் என்பதை அவர்கள் எப்படி அறிவார்கள்? மதுரகவி கேள்வி கேட்டதையும் அதற்கு தங்கள் புதல்வர் பதில் சொன்னதையும் கேள்விப்பட்ட பெற்றோராகிய அவர்கள் புத்திரரை பேச வைத்த புண்ணியரே என்று மதுரகவியை வணங்கி பொன்னும் மணியும் வெகுமதியாக அளித்தார்கள். ஆனால் அந்த பொருளை மதிக்கவில்லை அந்த மதுரகவி ஆழ்வார். அவர்கள், தபோதனரே, தங்களை போன்ற துறவிகளுக்கு பொருள் பெரிதல்ல என்றாலும் எங்கள் பாலகனை எங்களோடு நன்றாக பேச வைத்து இந்த உலகத்தை பார்க்கும்படி கண் திறந்து வைக்க வேண்டும், எங்களுக்கு வாழ்வை அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு மதுரகவி ஆழ்வாரோ, உங்களுக்கு வாழ்வை அருள வேண்டுமென்றும் உலகத்திற்கே வாழ்வை அருள வேண்டுமென்றும் பகவானே அவதாரம் செய்திருக்கிறான். இப்படிப்பட்ட தெய்வ புதல்வருக்கும் சாமானிய மக்களைப் போல உலக வாழ்க்கை உண்டோ என்று திருப்பி கேள்வி கேட்டார். அவர்களும் கடைசியாக ஒருவாறு மனம் தேறி, ஐயா, இந்த 16 வருஷங்களாக ஈ எறும்பு கடிக்காமல் இந்த கண்மணியை காத்து வைத்திருந்தோம், இனி இவன் உமக்கே அடைக்கலம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். மதுரகவியோ ஆடிப்பாடி இளைஞரை பார்த்து, அடியேன் உமக்கே அடைக்கலம் என்று சரணாகதி பண்ணினார். தம்முடைய பாக்கியம்தான் அந்த உருவாக வந்திருக்கின்றது என்று புலகாங்கிதமாக ஆனந்தமடைந்தார். அந்த 16 வயது இளைஞர் உலக நடைமுறைக்கு மாறாக இருந்ததால் மாறன் என்று பெயர் பெற்றதாகவும், பகவானால் நம் ஆழ்வார் என்று விசேஷமாக அபிமானிக்கப்பட்டதால் நம்மாழ்வார் என்று பெயர் பெற்றதாகவும் வைஷ்ணவர்கள் சொல்லுகிறார்கள். இவர் வேதசாரமான 4 பிரபந்தங்களில் தம்முடைய கொள்கைகளை வெளியிட்டு மதுரகவிக்கு உபதேசித்தார். அண்டங்களையெல்லாம் உண்டு அருளிய செவ்வாய் திறந்து
வேதாந்த ரகசியங்களையெல்லாம் அடியேனுக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று கைகட்டி வாய்ப்புதைத்து பிரார்த்தனை செய்து கொண்டார் மதுரகவி ஆழ்வார். அதனால் மதுரகவிக்கு அவர் உபதேசித்தார். மதுரகவியும் அந்த பிரபந்தங்களை இசையோடும் தாளத்தோடும் பாராயணம் செய்து கொண்டே ஆழ்வார் கொள்கைகளை நாடெங்கும் பரப்பி வந்தார். இப்படி நடந்து வருகையில் ஒரு நாள் நம்மாழ்வார் வந்த காரியம் ஆகிவிட்டது என்றார். அப்படியானால் அடியேனையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று கண்ணீர் மல்க பிரார்த்தித்தார் மதுரகவி. அப்போது நம்மாழ்வார் மெய்யன்பனை நோக்கி, மேதினியில் உள்ளோர்க்குச் செய்ய மறைத்தமிழைச் செப்புவதார் நீயல்லால் என்று கேட்டுக, உலகத்துக்கான உபகாரமான கடமை இன்னும் மதுரகவியாழ்வாரை எதிர்நோக்கி இருக்கிறது என்று சொல்லி அவரை தேற்றினார். நம்மாழ்வார் காலம் சென்றதும் மதுரகவியாழ்வார் அவர் விக்கிரகத்தை அந்த திருநகரியில் பிரதிஷ்டை செய்து உற்சவங்களும் நடத்தி வந்தார். அந்த விழாக்களில் வேதம் தமிழ் செய்த விமலர் வந்தார், திருமாலுக்கு உரிய தெய்வப்புலவர் வந்தார், அளவிலா ஞானத்து ஆரியர் வந்தார், ஸ்ரீ வைஷ்ணவ பரமாச்சாரியார் வந்தார், திருக்குருகூர் நம்பி வந்தார் என்று பல விருதுகளை கூறி சின்னம் முழங்கினார்கள். இந்த ஆழ்வார் பிறந்த திருநகரை ஆழ்வார் திருநகரி என்றும் இன்றும் அழைக்கிறார்கள். இவரை குருவாக அடைந்த பாக்கியசாலியான மதுரகவியையும் மதுரகவி ஆழ்வார் என்று போற்றப்படுகின்றார். இதுவரை குருவும் சீடரும் சந்தித்த, அதாவது நம்மாழ்வாரும் மதுரகவியாழ்வாரும் சந்தித்த கதையை கேட்டோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.